கெவி படத்துக்கு வந்திருக்கோம். ஓகேவா? கெவி படத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மலைவாழ் மக்களோட கிராம கதையை வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. படம் பார்த்திங்கன்னா வந்து எந்த விதமான சினிமாத்தனமும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக வந்திருக்கு. படக்குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ வந்து ஒரு அரசாங்க அத்துமீறல் வந்து இதில் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு போலீஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இதில் நடந்திருக்காங்க, அதனால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்றத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. எந்த விதமான சினிமாத்தனமும் இல்லை. அதே மாதிரி சுகாதாரத்தில் நடக்கிற அத்துமீறல்களையும் இதில் காமிச்சிருக்காங்க. படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். தமிழ் தயாளன் டைரக்டர், ஹீரோ ஆதவன், அப்புறம் ஷீலா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக திருநங்கை ஜீவா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. டாக்டர் கேரக்டர் ஜாக்லின் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 100% ரியாலிட்டி சார். இதில் எதுவுமே இது ஒரு சினிமானே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வாழ்வியலாக அதை அப்படியே எடுத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட்டு கூட ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ ஒரு மலை கிராமத்தில் என்ன லைட்டு வச்சாங்கன்னா கூட எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அறிக்கை விளக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அறிக்கை விளக்கு, கேண்டிலு, தீப்பந்தம் அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படியே தான் 100% வந்து ரியாலிட்டியாக அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ எந்த விதமான சினிமா இல்லை. இது வந்து நிச்சயமாக இதுக்கு ஒரு தேசிய விருதோ மாநில விருதோ கண்டிப்பாக இந்த டீமில் ஒர்க் பண்ண நடிகர்களுக்கோ இல்லை டெக்னீஷியனுக்கோ டைரக்டரோ கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சார். அதான் நான் இப்போ தான் இது கெவி பார்த்துட்டு வரேன். ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலி. ஒரு சொசைட்டிக்கல் மெசேஜ் இருக்குது. கெவிங்கிற அந்த பள்ளத்தாக்கில் வாழ்கிற அந்த மக்களோட ஒரு அவல நிலை, அவங்களுக்கு ரோடு கூட இல்லாமல் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்து ஓட்டு வாங்க மாத்திரம் நம்ம கவர்மெண்ட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத வந்து நல்லா காட்டுற ஒரு மூவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து மசாலா ஃபிலிம்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வர இந்த டைமில் இந்த மாதிரி சொசைட்டியாக ஒரு அப்ரிங்கிங்கான ஒரு பாசிட்டிவ் சைடில் கொண்டு போகிற ஃபிலிமுக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் லெட் இட் பி மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அண்ட் டைரக்ஷன் வந்து தமிழ் தயாளன் பண்ணியிருக்கிறாரு. சினிமாட்டோகிராஃபி வந்து ஜெகன் ஜெய் சூர்யா. ஸோ ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மிருகங்கள் வந்து பாதிக்கப்படுங்கிறது வந்து கரெக்ட் தான். இப்போது நீங்கள் வந்து சபரிமலை வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாருமே வந்து போயிருப்போம். அங்கேயுமே வந்து ரோடு இருக்கும். ஆனால் அதுக்கு அங்கே உள்ள மிருகங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சா? நம்ம கேர் பண்ணுறத விட வந்து ட்ரைபல் பீப்புள் தான் அவங்க எல்லாருமே. பழங்குடியினர்னு சொல்லுவாங்க தமிழில். நம்மளுக்கு மிருகங்கள் மேலே இருக்கிற அக்கறையை விட அவங்களுக்கு தான் வந்து 1000 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ நல்ல அந்த இயற்கையோட ஒன்றி போகிற மாதிரி ரோடு தான் வந்து போட போகிறோம். நம்ம ஒன்றும் அங்கே போய்ட்டு வந்து இது 6 வழி சாலை மாதிரிலாம் போட போகிறது இல்லைல்ல. அங்கே பொதுமக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மண்பாதை மாதிரி போட்டால் கூட அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்களா, அதுதான் சொல்லுவோம். சென்டிமெண்ட் வந்து நிறைய இருக்குதுன்னா இப்போ வந்து அதுக்கு ஏற்ற அந்த மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அது வந்து ஈக்குவல் பண்ணிடுதுல. அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து சென்டிமெண்ட் ரொம்ப வச்சு சொன்னால் தான் நம்மளை எந்த லெவலில் டீப்பாக வந்து இம்பேக்ட் பண்ண முடியுமோ அந்த லெவலில் வந்து இம்பேக்ட் பண்ணும். நம்மளால் கனெக்ட் ஆக இது முடிஞ்சால் தான் சொசைட்டியோட வியூவில் இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகி கவர்மெண்ட்டோட ஐஸும் அந்த வில்லேஜில் வந்து ஃபாலோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அவ்வளோ ஒன்றும் அதிகமாக இருந்த மாதிரி தெரில. அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதாக இருந்த மாதிரி இருந்தது. ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி மேல் கேரக்டரான இது ஆதவனாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் விவேக்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தார். அவருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். ஃபீமேல் ரோலில் வந்து ஷீலா மேமும் ரொம்ப நல்லா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஓவராலாக அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்னொரு டைம் என் ஃபேமிலி கூப்பிட்டு வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக. நான் இந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர் தான். ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே தேட்டருக்கு வந்து இந்த படம் பார்க்கணும். ஓகேவா? கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் பார்க்கலாம். ஃபேமிலி கொண்டாட வேண்டிய படம் தான் இது. நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வந்து பாருங்கள், தேட்டரில் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு படம் நல்லா இருந்துச்சு. இது படம் வந்து ஒரு மலை கிராமத்தில் என்ன நடக்குதோ அது வந்து ஒரு கான்செப்டாக எடுத்துருக்காங்க. ஆனால் கான்செப்ட் சொல்கிறத விட இந்த படம் உண்மையான கதை. மலை கிராமத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்வது வந்து அரசாங்க கடமை. ஒரு சாலை வசதி, மருத்துவமனை செய்ததுலாம் தான் ஒரு உயிர் போகிற மாரி
நடந்திருக்கு. ஆனால் இது உண்மையான கதை, உயிர் போயிருக்கு. சரிங்களா? ஆமாம், உண்மையாக நடந்ததை பார்க்கும்போது கண்ணில் தண்ணியே வருது. ஆனால் வந்து இது அரசாங்கம் கொண்டு எடுத்துன்னு போனீங்கன்னா அவங்க சாலை வசதியோ மருத்துவமனை வசதியோ செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க இடத்துக்கு ஏற்ற மாரி செஞ்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? எல்லாமே எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு மக்களுக்கு தேவையானது வந்து அவங்க வந்து எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்காது, ஒரு மருத்துவமனை ஒரு சாலை வசதி செஞ்சு கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாரி. ஆமாம், நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குது, மீடியா கையில் தான் இருக்குது. கவர்மெண்ட்டு அவர் வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு மீடியா மூலியமாக இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவர் பார்ப்பார், அது தகுந்த வேலையை அவர் செய்வார். இது அரசாங்கத்துக்கு கொண்டு போகிற மாரி பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை வந்து எல்லா தேட்டரில் வந்து பாருங்கள். மலையாள மக்களுக்கு வந்து சாலை மேம்பாட்டு வசதி எல்லா வசதியும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தில் அனைத்தனமாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் பண்ணித்தரணும். அரசு மூலியமாகவும் பொதுமக்கள் மூலியமாகவும் காடு வந்து நம்ம வந்து காப்பாற்றணும், உயிர்களை காப்பாற்றணும். அவங்களுக்கு வந்து சாலை மேம்பாட்டு திட்டம் அவங்க நல்லது கல்வி மற்றபடி எல்லாரும் செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இன்னும் நமக்கு தெரியாமல் எவ்வளோ இருக்குது. இந்த படத்து மூலியம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த அரசு வந்து அவங்களுக்கு வந்து மலையாள மக்களுக்கு நல்லது செய்யணும். அவங்களுக்கு தேவையான கோரிக்கையை நிறைவேற்றி அவங்களுக்கு வந்து நான் வாழ்வாதாரத்தை பெருகணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். படம் நல்லா இருக்குது. இல்லை, மிருகங்களை பாதிக்காமல் அவங்களுக்கும் அதாவது இயற்கை வளத்தையும் பாதுகாக்கணும், அவங்க மக்களையும் பாதுகாக்கணும்.